எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறுநீரக செயலிழப்பு, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக பராமரிப்பு குறித்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் சிறுநீரவியல் துறை முதுநிலை குடியுரிமை மருத்துவர் டாக்டர் மரு சே திருமுருகன் அவர்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறுநீரக செயலிழப்பு, மாற்று அறுவை சிகிச்சை, அப்புறம் சிறுநீரகம் எப்படியெல்லாம் பராமரிக்கப்படணும், ஸோ இப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டாக்டர் நமக்காக விளக்கம் கொடுக்க போறாங்க. சிறுநீரகம் சார்ந்த உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் நீங்களும் விளக்கம் பெறலாம். எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 227176 227523 இந்த எண்களில். நிகழ்ச்சியில நம்ம இப்போ சார் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். வணக்கம் சார். சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். நமக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்குது. சிறுநீரகங்களுடைய முக்கியமான பணி என்னென்னா ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறது தான். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபினை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெயின்டெனன்ஸ்னு பல வேலைகள் இதுக்கு இருக்குது. இது செயலெடுக்கும் பேர் தான் நம்ம கிட்னி ஃபெயிலியர் அல்லது சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்கிறோம். இது 2 வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, அதாவது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிரானிக் ரினல் ஃபெயிலியர். இந்த தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு அக்யூட் ரினல் ஃபெயிலியர் ஒரு ஜுரம், காய்ச்சல், வேறு எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அல்லது வயிற்றுப்போக்குனால உடம்புல அளவு நீர் சத்து அதிக அளவு வெளியேறினாலோ வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் தான் அக்யூட் ரினல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இது சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாக முழுமையாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பார்ட்டு தான் இந்த கிரானிக் ரினல் ஃபெயிலியர், நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உலக அளவில் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, வலி நிவாரண மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிறது, உடல் பருமன் அதிகமாகிறது, மரபணு ஏற்படும் நோய்கள், பிறவிலேயே ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இப்படி பல காரணங்கள் இருக்குது. இது நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்தும். நாளடைவில் இதுக்கு டயாலிசிஸோ அல்லது கிட்னி மாற்றச்சோ தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு உண்டு. ஓகே சார். இப்போ சிறுநீரகம் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது, ஸோ அதோடைய செயலிழப்பு என்னென்ன காரணங்களால் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். சார், இந்த சிறுநீரகம் சரியாக செயல்படலை அப்படின்றத நம்ம என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வச்சு நம்ம அதை சொல்லலாம் சார்? இந்த சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸ்னு யோசிச்சோம்னா இல்லை பெரிய விஷயம் என்னன்னா ஆரம்ப நிலையில் எந்தவித அறிகுறியுமே இருக்கிறதில்ல. ஸோ 50% மேலே சிறுநீரகம் பாதிப்பு அடைஞ்ச பிறகு தான் நமக்கு அந்த அறிகுறிகள் தெரியும். பெரும்பாலும் நிறைய பேருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது மெடிக்கல் ஹெல்த் செக்கப், ஃபாரின் போகிறதுக்கு பார்க்கும்போது ஆனுவல் செக்கப் இது போல் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்கிறதில்ல, கை கால் வைக்க இருக்கிறதில்ல, ஆனால் கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறீங்களேன்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆரம்ப ஸ்டேஜில் எந்த அறிகுறியும் இல்லாமல் கூட கிட்னி ஃபெயிலியர் வரலாம். நோயுடைய தீவிரம் அதிகமாகும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் வீக்கம், முக வீக்கம் வர்றது, உடல் சோர்வு ஏற்படுறது, இது போல் இரவில் அதிக அளவில் யூரின் போகிறது, இந்த பிரச்சனைகள் வரலாம். கிட்னி பிரச்சனை ரொம்ப அதிகமாகும்பொழுது, கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகும் பொழுது மூச்சு வாங்குறதோ, உடல் அரிப்பு வருது, நெஞ்சு வெளி வர்றது, மயக்கம், சில நேரங்கள் ஃபிட்ஸ் வர்றது, இது போல் தீவிரமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போ சிறுநீரக செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கெட்ட நீரை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சார்? ஸோ ஆக்சுவலாக இந்த கெட்ட நீரை வெளியேறலை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க எக்ஸஸாக வெளியேறும்பொழுதும் அதுவும் பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க சார். ஸோ அது எப்படின்னு சொல்லுங்கள் சார். அது உங்களுக்கு இந்த சிறுநீரகத்தோடைய கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டி போயிடும். ஸோ அதனால் கரெக்டான அளவில் யூரின் நமக்கு கழிவுப்பொருள் விட்டு சரியான யூரின் அளவை குறைச்சி கொடுக்குறது தான் அதனுடைய சிறுநீரகம் மேலே. அது அந்த கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டி போயிடுச்சுன்னா யூரின் அளவுக்கு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஆரம்ப ஸ்டேஜில் இரவில் அதிக அளவில் யூரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பேஷண்ட்ஸ். ஓகே சார். இப்போது சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது என்னென்ன நோய் தாக்குதல்னால இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லுங்கள் சார். இந்த சிறுநீரக ஃபெயிலியர், இந்த கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய இதுக்கு உலக அளவில் பார்த்தோம்னா 50% மேலே இது காரணங்கள் பார்த்தோம்னா சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. இப்போ உலக அளவில் இந்தியா சர்க்கரை நோய், இரத்த கொதிப்புக்கு மிக அதிகமான நோயாளிகளை கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்தியா இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு அதிகமாகிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி ஃபெயிலியரும் நாளடைவில் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு தவிர்த்து மற்ற காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலி நிவாரண மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கிறது. டாக்டர்கிட்ட ஒரு தடவை மாத்திரை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வலி நிவாரண மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கிறது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். மரபணு மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், பாலிசிஸ்டிக் கிட்னிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறவிலேயே சிறுநீரக பாதையில் ஏற்பட்ட குறைபாடுகள், கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதனால் கிட்னி பிரச்சனை வரலாம். குளோமருலார் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயினால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பருமன் ரொம்ப அதிகமாகிறதுனால அதனாலவே சிறுநீரக பாதிப்பு வரலாம். அந்த உடல் பருமன் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பை அதிகப்படுத்தி அதன் மூலமாகவும் கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அடிக்கடி இன்ஃபெக்ஷன், கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அடிக்கடி சிறுநீரக கற்கள் வருது, இந்த காரணங்கள் எல்லாமே சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டான டைம்ஸில் இது மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் கூட கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஈட்டியாலஜி, CKD-ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது போல் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து சர்க்கரை நோயோ ரத்த கொதிப்போ இது மாதிரி எந்த இணை நோய்களும் இல்லாமல் கூட அவங்களுக்கு திடீர்னு ஒரு செக்கப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் ரொம்ப அதிகமாக இருக்கும். டயாலிசிஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது மாத்திரை மருந்து எடுத்துக்க மாதிரியோ திடீர்னு தேவைப்படலாம். அதுமாரி வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அந்தமாதிரி CKD-U இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாக ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ காரணமே இல்லாமல் இந்த கிட்னி பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே சார். ஸோ இப்போ ஜெனட்டிக்கலாக வருது இல்லைங்களா சார்? ஸோ அதை வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம்? இப்போது நம்மளுடைய ப்ரீவியஸ் அதை நம்மள ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு அதே மாதிரியான பாதிப்பு தான் வருங்களா, இல்லை அது சம்மந்தமாக வேறு ஏதாவது பிரச்சனை? இல்லை, இது எல்லாருக்கும் ஃபேமிலியில் இருந்தால் 100% வரணும்னு அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதுமாரி ஃபேமிலி இருக்குன்னா ரெகுலராக செக்கப் பண்ணுறது தான் முக்கியம். அதுமாரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு 18 வயசு ஆக ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு கிட்னி ஸ்கேன்ஸோ பிளட்டில் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் பண்ணி ஆரம்ப நிலையில் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்க வேண்டியது முக்கியமான கடமை. ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நம்ம இதை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா சார்? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தற்காலிகமாக வந்து வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு அப்புறம் க்ரானிக்கல் அதாவது லாங் டைம் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இப்போ தற்காலிகமாக இருக்கிறது அவங்க ஃபுட்டுலே வந்து ஏதாவது எடுத்துக்கிறது மூலயமா அதை வந்து மறுபடியும் அவங்க ரெக்கவர் பண்ண முடியுமா சார்? இல்லை, இந்த அக்யூட் ரெனல் ஃபெயிலியர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயரியான்னு சொல்லுவாங்க, வயிற்றுப்போக்கு, அது ரொம்ப அதீத அளவில் போகி உடம்புல நீர்ச்சத்தெல்லாம் குறைஞ்சின்னா சடனாக கிட்னி ஃபெயிலியர் வரும். அவங்க சரியான நேரத்தில் வைத்தியம் பண்ணால் வீட்லேயே அப்படியே விட்டுட்டு தண்ணி குடிக்காமல் விட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, ஒரு ஹைட்ரேஷன் கரெக்டாக பண்ணி ஃப்ளூயிட்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணி சரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து பண்ணோம்னா 100% அது கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சரியாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படியே அது கிட்னி ஃபெயில் இருக்கிறதே தெரியாமல் அப்படி விட்டுட்டு அதான் நாளடைவில் அது நிரந்தர பாதிப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது எந்த ஒரு குறிப்பிட்ட வயது அப்படின்ற மாதிரி பாதிப்பு இருக்குங்களா, இல்லை எப்படி சார் இது? சிறுநீரக பாதிப்பு எந்த வயது வேலாம் வரலாம். அதுக்கு ஒரு வயது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசீஸ் இருக்கும் போது அது வயது ஒரு தடையல்ல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த குறிப்பிட்ட வயசில் இருக்கவங்களுக்கு தான் இந்த நோய் பாதிப்பு வரணும்னு இல்லாத ஒரு இது இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ அப்போ சிறுநீரக பாதிப்பும் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ குழந்தைகளுக்கும் இது மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குளோமருலர் டிசீஸ் மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு தான் பெரும்பாலான காரணமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு காலத்தில் 40 வயசு 50 வயசு மேலே தான் சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு அதிகமாக வரும். இப்போ இள வயதிலேயே சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு வர்றதுக்கான எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தால அந்த சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பினால் வர்ற கிட்னி பிரச்சனையே சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஓகே சார். ஸோ இப்போ எந்த ஒரு வயதில் பாதிக்கப்பட்டாலுமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இனிஷியல் ஸ்டேஜில் எந்த அறிகுறிகளும் இல்லாமல் வரணும். அதனால் பெட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சுனாலே எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட வருடத்திற்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணி சிறுநீரக பாதிப்பு நமக்கு இருக்கா, ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ண மாதிரி பிபி சுகர் இருக்கா அது பார்க்குற மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். ஸோ இப்போது பெரிய வயதில் இப்போ வயதில் முதிர்ந்தவங்களுக்கு வரக்கூடிய சிறுநீரக அவங்களுக்கு இளம் வயதுலலாம் இல்லை, ஸோ ஏஜ் ஆன பிறகு அந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா சார்? இருக்குது. உங்களுக்கு இப்போ வயது மூப்பு காரணமாக வயது மூப்புக்காக மட்டுமே இல்லை, அதாவது நார்மலாகவே கிட்னிஸுடைய ஃபங்க்ஷன் நெஃப்ரான்னு சொல்லுவாங்க, அதான் கிட்னியுடைய ஃபங்க்ஷன் யூனிட்டு. இது வயசு ஆக ஆக 50 வயசு 60 வயசு மேலே போக அதோடைய எபிலிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது 1% per yearன்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அடல்ட்ஸ்க்கு உள்ளே இருக்குது அந்த இளவயதில் உள்ள இருக்குங்க அதே கிட்னி ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அவங்க வயசுக்கு போதுமான அளவுக்கு அது இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு சர்க்கரையுடைய அதிகமான பாதிப்பு ஒரு கிட்னி ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு தாக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி ரிசர்வ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பட்டுன்னு அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக மற்றவங்களுக்கு வர்ற இதே வயதானவங்களுக்கு வரும்பொழுது அவருடைய பாதிப்பு அதிகமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களை பாதிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஓகே சார். இப்போ இந்த சிறுநீரக பாதிப்பில் வந்து டயாலிசிஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா சார்? ஸோ இது வந்து எந்த நேரத்தில் எடுத்துப்பாங்க அப்படின்றத சொல்லுங்கள் சார். அதாவது டயாலிசிஸ்ன்றது சுத்திகரிப்புன்றது. அதாவது இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு எடுத்துட்டோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் சர்க்கரை நோயை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், பிபி மாத்திரை கரெக்டாக எடுத்துகிட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, சில உணவு பழக்கங்கள் உப்பு கம்மியாக சாப்பிட்றது, தண்ணியுடைய அளவு வந்து டாக்டருடைய எவ்வளோ சொல்லியிருக்காரு அந்த ஆலோசனைப்படி தண்ணி எடுத்துக்கிறது,
பருப்பு, அதாவது புரதச்சத்து கம்மியாக இருக்க உணவு வகைகள், பொட்டாசியம் கம்மியாக இருக்க உணவு வகைகள், இது மாதிரி எடுத்துக்கிட்டு பிபி கண்ட்ரோல் வீக்காக இருந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை முதல்ல எடுத்துக்கிட்டு கன்சர்வேட்டிவாகவே முதல்ல ட்ரீட் பண்ண பார்ப்போம். எப்போ நம்ம கன்சர்வேட்டிவான ட்ரீட்மெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கலையோ, பிரச்சனை அதிகமாகுது, அவங்களுக்கு நோயுடைய தீவிரத்தன்மை அதிகமாகி அதோடைய சிம்டம்ஸ், மூச்சு வாங்குறது மாதிரி, உடல் அரிப்பு, இது மாதிரி பிரச்சனை அதிகமாகும் பொழுது அப்போ தான் நம்ம டயாலிசிஸ் அப்படின்றது தேவைப்படுது. இப்போ டயாலிசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் 2 வகையான டயாலிசிஸ் இருக்குது. ஒன்று ஹீமோடயாலிசிஸ், அதாவது ரத்த சுத்திகரிப்பு. இதில் என்ன பண்ணுவாங்க, உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருந்து மிஷினுக்கு போயிட்டு மிஷின் வந்து ரத்தத்தை சுத்திகரிப்போம். அதாவது சிறுநீரகங்கள் செய்கிற வேலையை அந்த மிஷின் செய்யும். ரத்தத்தில் இருக்கிற கெட்ட உப்புக்கள்லாம் அந்த மிஷின்ஸ் எடுத்துட்ட பிறகு அந்த பிளட்டு வந்து திரும்ப பேஷண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இது ஹீமோடயாலிசிஸ். இந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணால் யூஸ்வலாக 4 மணி நேரம் ஆகும். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை தொடர்ந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹீமோடயாலிசிஸ்ன்றது. இது இல்லாமல் இன்னொரு டயாலிசிஸ் இருக்குது. அது வந்து சிஏபிடின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனல் டயாலிசிஸ், சிஏபிடின்னு சொல்லுவாங்க. அது வந்து வயிற்றில் பண்ணுற டயாலிசிஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றில் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ஃப்ளூயிட்ஸ் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிஏபிடிக்கு வந்து பேஷண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம், எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. டெய்லி வீட்டிலே பண்ணிக்கலாம், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும். அவங்களே டெய்லியும் ட்ரீட்மெண்ட் அவங்களே பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி ஒன்று கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டிலே இருந்து பண்ணிக்கலாம். இது வந்து சிஏபிடின்னு சொல்லுவாங்க. சில பேர் டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பண்ண முடியாது, டெய்லி போயிட்டுருப்பாங்க. பிஸ்னஸ் பர்சன்ஸு, டீச்சர்ஸ், மாரி கவர்மெண்ட் டெய்லி போயிட்டு இருக்கவங்க, லீவ் கிடைக்காதவங்களுக்கு இந்த சிஏபிடின்றது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே சார். இப்போ இப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இயல்பு நிலையில் இருக்க முடியுமா சார் அவங்களால? இப்போ அவங்க ஏதாவது ப்ரொஃபஷனாக இருக்காங்க, இல்லை வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலைமையில் இருக்காங்க, ஒரு இளம் வயதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதனால் அவங்களுக்கு அந்த டெய்லி ரொட்டீன் வந்து பாதிக்கப்படுமா சார்? டயாலிசிஸ் பண்ணுறதுனால கேட்குறீங்க? ஆமாம் சார். டயாலிசிஸ், அதாவது டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டு டயாலிசிஸ் ரெகுலராக பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் அவங்க நியர் நார்மல் லைஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து இந்த டயாலிசிஸ் அப்படின்றது எவ்வளோ நாள் வந்து செய்யலாம்? அதாவது டயாலிசிஸ் இது எதுக்காக பண்ணுறோன்றதை பொறுத்து, ஒரு அக்யூட் ரினல் ஃபெயிலியர், அதாவது தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் போகிறாங்க, அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுது அப்படின்றப்ப அது வந்து சில டயாலிசிஸ்லேயே சில பேருக்கு 2 டயாலிசிஸ்லேயே சரியாகலாம், சில பேருக்கு 1 மாதம் 2 மாதம் கூட சரி தேவைப்பட்டு அதுக்கு பிறகு டயாலிசிஸ் தேவைப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கிரானிக் ரினல் ஃபெயிலியர், அவங்களுக்கு நிரந்தர செயலிழப்புக்கு நம்ம டயாலிசிஸ் பண்ணுறோம்னா அவங்களுக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுசும் டயாலிசிஸ் தேவைப்படுறதுக்கான தேவை இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணாலே அதுவே போதுமானது, மெடிசன்ஸும் ஃபுட் கண்ட்ரோலும் போதுமானதுங்களா சார் அந்த டயாலிசிஸ் பண்ணுறது? லைஃப் லாங் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம், டயாலிசிஸ் ப்ளஸ் அந்த உணவு கட்டுப்பாடு தேவைப்படும் நமக்கு. ஓகே சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை, பராமரிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த சிறுநீரக பாதிப்பு ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ் இருக்குங்களா சார்? ஸ்டேஜஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க, குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு. அது பிளட்டில் உள்ள கிரியாட்டினின் என்ன, மேல் ஃபீமேல், இதெல்லாம் பொறுத்து நம்ம ஒரு ஸ்டேஜிங் சொல்லுவோம். நமக்கு என் ஸ்டேஜ்ன்றது 15 ml கீழே போகிறப்போ தான் நமக்கு என் ஸ்டேஜ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் நமக்கு டயாலிசிஸ் மாதிரி தேவைப்படலாம். யூஸ்வலாக உங்களுக்கு 60 mlக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் அவங்க கன்சர்வேட்டிவாக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போது சிறுநீரகம் அப்படின்றது 2 இருக்கும் இல்லைங்களா சார்? அதில் வந்து இதோடைய ஃபெயிலியர் அப்படின்றது 2த்துலேயும் ஈக்குவலாக இருக்குங்களா, இல்லை ஒரு சிறுநீரகம் தான் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும், இல்லை இன்னொன்று வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா சார்? இல்லை, பொதுவாக கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே 2 சிறுநீரகங்களாக இருக்கும். சில காரணங்கள், ஒரு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அது பாதிச்சு ஒரு கிட்னி மட்டும் பாதிக்குது, அது ஃபெயிலியர் ஆகிறப்போ ஒரு கிட்னி பாதிக்கலாம், ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஒரு கிட்னி மட்டும் போகிறதோ, அல்லது அந்த சிறுநீர் பாதையில் இருக்கிற குறைபாடுகள், கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அதனால் ஒரு கிட்னி பாதிக்குது. அதுபோல் சில காரணங்களால் மட்டும்தான் ஒரு கிட்னி மட்டும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெரும்பாலும் கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னால் 2 சிறுநீரகங்களும் ஒரே மாதிரி தான் பாதிக்கும், ஈக்குவலாக வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து பேசுங்க ஐயா? கும்பாக்கத்திலிருந்து சாம்பசிவம் பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன? நீங்கள் டாக்டர் இருக்காங்க, கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு கொஞ்ச நாள் கிரியாட்டின் லெவல் வந்து 1.5 இருக்கு. சரிங்க. யூரியா வந்து 36 இருக்கு. சரி. டாக்டர் சொன்னாங்க
இந்த நிறைய காய்கறி எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ம் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள். நான் இப்போ என்னெல்லாம் சார் சாப்பிட்றது, என்ன காய் சாப்பிட்றது, என்ன இப்போ ஒன்றும் இப்போ இல்லை, உங்களுக்கு சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இருக்குங்களா? இருக்கு சார். சர்க்கரை, ரத்த கொதிப்பு இருக்கு, தைராய்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு சர்க்கரை ரத்த கொதிப்பு இருக்குது, கிரியாட்டினின் 1.5 தான் இருக்குன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் மாதிரி தான். இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ ரெகுலராக நீங்கள் மருத்துவரை பரிசோதித்து அதை கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சிறுநீரக பாதிப்பை பொறுத்தளவு பயப்பட தேவையில்லை. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது உப்புன்னு அளவு ரொம்ப குறைச்சிக்கணும். 5 கிராம் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. இல்லை சார், நான் உப்பே சாப்பிட்றேன் சார் அதிகமாக. நல்லதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்குவேன். ஓகே. மற்ற நாள் எதுவும் இல்லை. இப்போ மீன் குழம்பு வைக்கிறாங்க, யார் ரெண்டு குழம்பு மட்டும் ஊற்றிக்கலாமா? மீன் சாப்பிடலாங்க. உப்பு கம்மியாக வச்சு நீங்கள் குழம்புல போட்ட மீன் சாப்பிடலாம். இல்லை சார், ஒரு சார்ட் இருந்தால் சொல்லுங்க சார். இந்த என்னென்ன காய்கறி சாப்பிட்லாம், எப்படி லீச்சிங் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் பெட்டர். காய்கறிகளை தண்ணியில் வேக வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் திரும்ப சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க. பருப்பு வகைகளை அதேமாதிரி கம்மியாக எடுத்துக்கணும். ரொம்ப பருப்பு அதிகமாக எடுத்துக்கூடாது. சரிங்க சார். பழங்களில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற பழங்களை குறைச்சிக்கணும். நீங்கள் ஆப்பிள் மட்டும் ஆப்பிள் ஆமாம், ஆப்பிள், கொய்யாப்பழம், திராட்சை பழம், இதுமாரி பழங்கள் சாப்பிட்லாம். வாழைப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு மாரி பழங்கள் சாப்பிடக்கூடாது. அது சார் இல்லைங்க சார். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இதுட்டு நீங்கள் சர்க்கரை பிபி கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாலே இது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ மேடம். ஓகே சார், இந்த சிறுநீரக செயல்பாட்டை அதை வந்துறதுக்கு உண்டான பரிசோதனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார். அதாவது சிறுநீரக செயல்பாடு முக்கியமாக நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிக்கணும். பேசிக் லெவல் இந்த சிம்பிள் டெஸ்ட்டு பண்ணால் உங்களால் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் யூரியா, கிரியாட்டினின், யூரினில் ஆல்புமின், இது வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு பண்ணோம்னா கிட்னி பிரச்சனை இருக்கா இல்லையா ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார். இதில் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும். நம்ம கிட்னி பிரச்சனை இருக்குன்றப்ப தான் நமக்கு அல்ட்ராசோனோகிராம் சொல்லுவோம். வயிறுக்கு ஸ்கேன் பண்ணி அது கிட்னிஸ் எப்படி இருக்குது, ஏதாவது அடைப்பு இருக்குதா, கிட்னி சுருக்கமாக இருக்கா, அது வேலை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிளட்டில் வந்து ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது, கால்சியம், ஃபாஸ்பரஸ் எப்படி இருக்குது, சோடியம், பொட்டாசியம், இதுமாரி டெஸ்ட்லாம் பண்ணி அதோடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக நம்ம எல்லா டெஸ்ட்டும் எல்லாருக்கும் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி பிளட்டில் யூரியா, கிரியாட்டினின், யூரினில் ஆல்புமின், இதை பார்த்தாலே ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். இந்த ஸ்டேஜில் வந்து எப்போ அவங்க வந்து இந்த பரிசோதனை மேற்கொள்ளலாம்? இது வந்து அரசு மருத்துவமனைகள் இந்த சேவை, அரசு மருத்துவமனையில் நான் சொன்ன பரிசோதனைகள் எல்லா அரசு ஆரம்ப சுகாதாரம் உட்பட எல்லாத்துலேயுமே இது இருக்குது. இப்படி நோய் தீவிரத்தன்மை ஸ்பெஷலாக ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பண்ணுன்றப்ப நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி போனால் அதுவும் அங்கே ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே சார். 30 இயர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னா போகலாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி சூழ்நிலை? இல்லை, 30 வயசு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக இது அறிகுறிகள் இல்லைனா கூட பார்த்துக்கிறது நல்லது. அதை விட சின்ன வயசுனா நமக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்குது, கை கால் வீக்கம் இருக்குது, அல்லது ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்குது, அது ஃபேமிலியில் இருக்காங்கன்னா கொஞ்சம் இள வயதிலேயே நம்ம அதுக்கான பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. டாக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் பிள்ளையார்புரத்துலேருந்து ஜோதி மீனாதன் பேசுகிறேங்க சார். சரிங்க. அதாவது எங்கள் உறவினர் ஒருத்தருக்கு 57 வயதாகுது. சரி. அவங்க வந்துட்டு நார்மலா தான் இருக்காங்க. பிபி இருக்குதுன்னு சொல்றாங்க, சுகர்லாம் இல்லை. அவங்க வந்துட்டு நைட்ல வந்துட்டு ஒரு 5-6 முறை வந்துட்டு யூரின் பாஸ் பண்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியலைங்க. அதுக்காக என்ன எடுத்துக்கலாம், எப்படின்னு விளக்கம் கேட்டாங்க. சரி, ஓகேம்மா, நன்றி. நன்றிங்க. 57 வயசில் உங்களுக்கு யூரின் அதிகமாக போகுது, நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. ஒன்று சிறுநீரகம் செயல்பாடு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது இந்த வயசில் வந்து இந்த ப்ராஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் உறுப்பு கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தமாரி ப்ராஸ்டேட் வீக்கம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி தான் நம்ம எதனால் வருதுன்றதும் கண்டுபிடிக்கணுங்க. ஓகே சார். இப்போது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு போகிறோம் இல்லைங்களா சார், அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான் கண்டிப்பாக இல்லைங்களா சார்? ஸோ இது வந்து என்ன மாதிரியான பேஷண்ட்டுக்கு அதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் யாருக்கு தேவைப்படும்னா, இப்போது
நாள்பட்ட சிறுநீர் செயல்பு, அதாவது கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் ஆன் லைஃப் டைம் டயாலிசிஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவாக இருக்கவங்களுக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்றது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அது இல்லைன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக டயாலிசிஸ்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்றது பேசிக் என்னென்னா, ஸோ அவங்க யாராவது கிட்னி தானமாக கொடுக்குறாங்க, அந்த கிட்னியை வந்து அவங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு உள்ளே வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்க கிட்னி அப்படியே தான் இருக்கும், அது செயல்படாது. இந்த புதுசாக வைக்கிற கிட்னியை அவங்க பொருத்தி வச்சுருவாங்க. ஸோ அந்த சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுவே வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுறது தேவைப்படாத அளவுக்கு அது பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி உங்களுக்கு யூரின் அவுட்புட் நல்லா கொடுத்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த கிட்னி கம்ப்ளீட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்களுக்கு இந்த டயாலிசிஸ் மாதிரியோ இந்த கிட்னி ஃபெயிலியருக்கான மாத்திரை மாதிரி எதுவுமே தேவைப்படாமல் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் லைஃப் அவங்க வாழறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த சிறுநீரகம் அப்படின்றத வந்து டொனேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஸோ இது எந்த மாதிரியான க்ரைட்டீரியாவில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லுங்கள் சார். டோனர்ஷிப்னு பார்த்தோம்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இதில் 2 வகை இருக்குங்க. அது ஒன்று லைவ் ரிலேட்டட் டோனர்னு சொல்லுவாங்க, அதாவது உறவு முறையில் யாராவது கிட்னி தானமாக கொடுக்க வராங்கிறது தான் லைவ் ரிலேட்டட். கூட ஃபேமிலியில் கூட பிறந்தவங்க, ஸ்பௌசஸ்ஸு, பிரதர் சிஸ்டர்ஸு, அம்மா அப்பா, இவங்கெல்லாம் அவங்க இந்த ரிலேட்டடில் வருவாங்க. இது இல்லாமல் சில க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட அவங்க அந்த கேட்டகரியில் வருவாங்க. இது எப்படின்னா கொடுக்குறவங்களுக்கு முதல்ல செக்கப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சிவியராக சக்கரை அதிகமாக இருக்கா, அல்லது பிபி ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் பிபி இருக்கா, அல்லது வேறு ஏதாவது அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கா, மரபணு நோய்கள் எதாவது இருக்கா அப்படின்றது ஃபுல்லாக செக்கப் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணி அவங்க கொடுக்கலாம், அவங்க ஒரு கிட்னி கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு முடிவான பிறகு அவங்க ஒரு கிட்னி எடுப்பாங்க. இது லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபேமிலியில் 2-3 பேர் தான் இருப்பாங்க, அல்லது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஏஜாக இருப்பாங்க, 65-70 இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய இணை நோய்கள், உடம்பு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதுமாரி உள்ளவங்களுக்கு வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து டிசீஸ்டு டோனர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது மூளைச்சாவு, பிரெயின் டெட் ஆனவங்க, அவங்க வர்றவங்க வந்து சில பேர் வந்து அவங்க உறுப்புகளை தானமாக கொடுக்க வருவாங்க. ஸோ அதுவுமே தானமாக கொடுக்க வரும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் தனியாக இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் வந்து யாருக்கெல்லாம் பிளட் இது போல் கிட்னி கிடைக்கல, ஃபேமிலியில் இல்லாதவங்க இந்த போல் டிசீஸ் டோனர் ப்ரோக்ராம் தே வில் ரிஜிஸ்டர், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட் படி அவங்க கூப்பிட்டு அதுக்கு யாருக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த கிட்னியை பொருத்தி வைப்பாங்க. அது டிசீஸ் டோனர் ப்ரோக்ராம். அது அவங்க கெடாவர் கிட்னின்னு சொல்லுவாங்க, பிரெண்டட் ஆனவங்களுக்கு. இதுமாதிரி 2 வித டைப் ஆஃப் கிட்னி டோனர்ஸ் இருக்காங்க. ஓகே சார். சிறுநீரக செயலிழப்பு அப்புறம் நம்ம மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் சார். இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஜெனட்டிக்கலாக வரதை நம்ம எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது இல்லைங்களா சார்? இதை தாண்டி இவங்க வந்து இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி மூலமா இவங்களுக்கு இந்த பாதிப்பு வருது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்? சிறுநீரகங்களை நலமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா முக்கியமாக சுகாதாரமான வாழ்க்கை முறை, சுகாதாரமான உணவு முறை ரொம்ப முக்கியம். ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எந்த காலத்துலேயும் நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சிறு வயதிலேருந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும். குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதில் வெயிலில் வேலை பார்க்குறவங்க, முக்கியமாக இந்த வெளியில் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அந்த கரும்பு வெட்டுறவங்க, அது மாதிரி வயலில் ஓவரால் டைரெக்டாக சன்லைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வேர்வை அதிகமாக வெளியில் போகும். ஸோ அவங்களுக்கு இந்த தண்ணி கூட பத்தாமல் போகும். அவங்களாம் அதை விட தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஸோ தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறது மிக 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 முக்கியம். அதே மாதிரி ஜென்ரலாகவே நம்மளுடைய வெளியில் சாப்பிட்ற உணவுகள்லாம் இப்போது உப்பு எல்லாம் ரொம்ப அதிகமாகுது. ஸோ உணவில் உப்பு கம்மியாக சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். தேவைக்கு 5 கிராம் ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்க. அதிகமான உப்பு எடுத்துக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதை தவிர்ப்பது நல்லது. பதப்படுத்த உணவுகள். அடுத்தது உடல் பருமன். ஸோ உடல் பருமன் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். இப்போ நாளுக்கு நாள் இந்த உடல் பருமனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த உடல் பருமன் அதிகமாகிறது அதுவே டைரெக்டாக கிட்னி பிரச்சனையை உண்டு பண்ணலாம், வேறு எந்த காரணமும் இல்லாமல். சில பேருக்கு இந்த உடல் பருமன் சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு உண்டு பண்ணி அதன் மூலமாக கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கணும். ஸோ ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் ஒரு 18.5 25 இதான் நார்மல் வெயிட். ஸோ அதுக்கு மேலே போகாமல் அந்தளவுக்கு பார்த்துக்கணும். அதுவும் உடற்பயிற்சி. ஸோ உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், ஒரு வாரத்தில் 5 நாள், இதை ரெகுலராக கடைபிடிக்கணும். தேவையில்லாத வலி மாத்திரைகள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது அதை தவிர்க்கணும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருத்துவர் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரோ அதற்குரிய மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் சாப்பிடணும். தேவையில்லாத வலி மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது. சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு இருக்குது அல்லது ஃபேமிலியில் இருக்காது இருக்கவங்க இன்னும் நமக்கு கவனமாக இருக்கணும். அவங்க கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வருடத்துக்கு ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். நிகழ்ச்சியில் இப்போ நேர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார்.
வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க. இந்த கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பொதுவா கால் வீங்கும் அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் கால் வீக்கம் கிட்னிக்கும் கால் வீக்கத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஆகுது? அது முதல் கேள்வி. ரெண்டாவது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பத்தி சொன்னீங்க. இதற்குரிய இந்த டோனர்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மாத்திரம் தான் இருப்பாங்களா? அப்படி இருந்ததுன்னா அந்த மேட்சிங் கிரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிட்னி டோனருக்கு, அது என்னென்ன இருக்கும்? நிறைவா ஒரு கேள்வி, சின்ன குழந்தைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கறது பண்ணணும்னா பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய கிட்னியை தூக்கி பொருத்த முடியுமா, அல்லது குழந்தைகளுடைய இன்னொரு குழந்தையோட கிட்னி எடுத்துதான் இன்னொரு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட்ல பொருத்த முடியுமா? இது மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் நீங்க பார்த்திருக்கிறீங்க, எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். எல்லாத்தையும் நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். சரி. கால் வீக்கம், அதாவது சிறுநீரகம் செயலிழப்புனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நீர் வெளியேற்றதெல்லாம் பாதிக்கிறதுனால வீக்கம் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே வரும். கால் ஏன் வீக்கம் வருதுன்னா ஜஸ்ட்டு கிராவிட்டி தான். நம்ம கால் தொங்க போடுறது, அதனால் வர கிராவிட்டி, அதனால் சாஃப்ட் டிஷ்யூவில் முதல்ல கால் வீக்கம் வருது. அதேமாதிரி படுத்திருந்தாங்கன்னா இந்த சாஃப்ட் டிஷ்யூனாசில் சில பேருக்கு முகம் வீக்கம், கிட்னி பிரச்சனை இல்லை. அதுமாரி கிராவிட்டினால தான் கால் வீக்கம் வருது ஃபஸ்ட்டுன்றது. ஒருத்தர் வீக்கம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானதான், ஸ்பெசிஃபிக்காக கால் நட்டுன்றது ஒரு காரணம் கிடையாது. கிராவிட்டினால காலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. நாள் அதிகமாக அது உடம்பு ஃபுல்லாக அந்த வீக்கம் பரவும். அது ரெண்டாவது இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஃபேமிலி டோனார்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது யூஸ்வலாக இப்போ நம்ம கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இப்போதைக்கு நமக்கு இது இருக்குது. ஸோ இவங்கள இப்போ என்ன பார்ப்பாங்கன்னா ஃபிட்டாக இருக்கிறத தாண்டி குரூப்பிங் மேட்சிங் பார்ப்பாங்க. பிளட் குரூப்பிங், இந்த யூனிவர்சல் டோனார் யூனிவர்சல் ரெசிபியன்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபேமிலியில் ஒரு கால் பேஷண்ட் வந்து ஓ குரூப்பாக இருந்தாங்கன்னா கொடுக்குறவங்க ஓ குரூப்பாக தான் இருக்கணும். அதேமாரி ஏபி குரூப்பாக இருந்தாங்கன்னா யார் வேணாலும் அவங்கள கொடுக்கலாம். அது மாதிரி இந்த குரூப் வந்து ஓரளவுக்கு அதே குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூனிவர்சல் டோனார் யூனிவர்சல் ரெசிபியன் மாதிரி ஓ குரூப்பாக இருக்கவங்க அவங்க ஓ குரூப் இந்த மட்டும் தான் எடுத்துக்க முடியாது. ஓ குரூப் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏபி குரூப்பு யார் வேணாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏபி குரூப் மற்றவங்களுக்கு அந்த குரூப் உள்ளவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும், எல்லோரும் கொடுக்க முடியாது. அந்த கான்செப்டை தான் நம்ம இதுக்கணும். அதே குரூப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஓகே சார். குழந்தைங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்தளவு குழந்தைங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் அடல்ட்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷனை விட கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. அது ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கோட்டாக வெயிட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 30 kg இருக்கிறது. சிறு வயதுலையெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகளை பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வெயிட் வந்த பிறகு தான் அவங்க வைக்க முடியும். அது அவங்களுடைய வெயிட் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற பொறுத்து தான் வைப்பாங்க. ஜென்ரலாக அந்த ஏற்ற மாதிரி உள்ள கிட்னிஸ் மட்டும் தான் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பெரியவங்களாக ஓரளவுக்கு பெரிய குழந்தைங்களாக இருந்தால் அடல்ட் கிட்னி கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப் அந்த ஒவ்வொரு பர்சன் பொறுத்தா மாறுங்க. ஓகே சார். அது முக்கியமாக குழந்தைங்களில் என்ன ஸ்பெஷல் மற்றவங்களுக்கும் அவங்களுக்குன்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடல்ட்ஸுக்கு பெரியவங்களுக்கு விட குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ஆகிறதுனால அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால அது ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது குழந்தைகள் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ரொம்ப கவனமாக அதுக்குன்னு ட்ரைனிங் உள்ள இருக்கிற சென்டரில் மட்டும் தான் அதை பண்ணுவாங்க. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக செயலிழப்பு, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக பராமரிப்பு குறித்த நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? இளமாங்கலம் ராமா முருகன். முருகன் சார், உங்களுக்கு டவுட் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சிறுநீரக கோளாறுன்றது தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால சிறுநீரக கோளாறு வரதுங்களா, இல்லை நைட்டில் எத்தனை டைம் போகலாம், தண்ணி எத்தனை லிட்டர் குடிக்கலாம் சார்? அடிக்கடி நைட் ஆனால் தண்ணி சிறுநீரகம் வருது. இல்லைங்க, தண்ணி வந்து அதிகமாக குடிக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பு வராது. தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை குடிக்காமல் இருந்தால் தான் சிறுநீரக பாதிப்பு வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 3 to 3.5 லிட்டர்ஸ் 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது. இல்லை பெட் வெட்டிங் வந்து அது சின்ன குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு 8 வயசுக்கு மேலே போச்சுன்னா அது கரெக்டாக ஆகணும். அப்படி ஆகலைன்னா நம்ம அதுக்கான பரிசோதனைகள் பண்ணி எதனால் அப்படி ஆகுதுன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கு என்ன சார் ஃபுட் எடுத்துக்கணும்? அதுக்கு வர அறிகுறி எப்படி சார் இருக்கும்? அது ஏதாவது ஃபுட் எடுத்துக்கணும்? இல்லை, அதுக்கு இரவில் அதிகமாக யூரின் போகிறதுக்கு தனி ஃபுட் பேட்டர்ன் கிடையாதுங்க. அது என்ன காரணங்களால் வருதுன்றது பார்க்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு சில பேருக்கு அந்த கண்ட்ரோல் லேட் ஆகலாம். வயதானவங்களுக்கு வருதுன்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் எதாவது இருக்கா, யூரின் போகிற பாயில் அடைப்பு எதாவது இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். வயசு மாறும். அது என்ன காரணம்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சிறுநீரகம் வந்து மஞ்சள் நிறமாக வருது சார். அது என்ன அறிகுறிங்க? நோய் வர அறிகுறிங்களாம் இருக்குங்களா?
சிறுநீர் மஞ்சளாக வருதுன்னா முதல்ல ஒன்று சில நேரங்களில் இந்த கான்சன்ட்ரேட்டட் யூரின் சொல்லுவாங்க. நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைன்னா கூட யூரின் கொஞ்சம் மஞ்சளாக போகும். அது கான்சன்ட்ரேட் யூரினா மஞ்சளான்னு சொல்லுவோம், போகிற மாதிரி இருக்கும். அந்த காரணத்தால் போகிற மாதிரினா தண்ணி சரியாக குடிச்சு பார்க்கணும். அதான் சார், நைட்ல ஒரு 5 தடவை வருது, அப்பப்போ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. எத்தனை வயசுங்க உங்களுக்கு? எனக்கு சார் வேற என்னுடைய அதை ஏஜ் எத்தனை வயசு? அவங்களுக்கு எத்தனை வயசுங்க? 15 இல்ல 14 இருக்கும் சார். 15-14 வயசில் அடிக்கடி பெட் தண்ணறியாமல் போகுதுன்னா நம்ம அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கணுங்க நம்ம. அப்படிங்களா சார்? ஆமாங்க. சரிங்க சார். ஓகே சார், நன்றி. நன்றி மேடம். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பேசலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். ராஜகோபால் வெள்ளியங்கூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, சொல்லுங்க ஐயா, உங்களோட சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். பிரதர் ஒருத்தர் சைக்கிள் ரொம்ப வேலை செய்தவர். சரிங்க. விரை வீக்கம் வந்துருக்கு டாக்டர், எதனால வந்து? விரை வீக்கம் மட்டும் இருக்குங்களா, வேற ஏதாவது உடம்புல வீக்கெல்லாம் இருக்குங்களா? என்ன டாக்டர்? இல்லை, உங்களுக்கு வீக்கம் எங்கே இருக்குது உங்களுக்கு? பால்ஸ் விரை வீக்கம். விரை வீக்கம் இருக்குன்னா அது மட்டும்தான் வீக்கம் இருக்குது, வேற எங்கேயும் வீக்கம் இல்லைன்னா நம்ம அங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணுங்க. ஹைட்ரோசில் மாதிரி ஏதாவது பிரச்சனையாக இருந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சர்ஜன் டாக்டர் யாராவது நீங்கள் மருத்துவமனையில் போய் காமிச்சிங்கன்னா அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்பாங்க. சைக்கிள் விடுறதுனால ஒன்றும் இருக்காது டாக்டர். என்னங்க? சைக்கிள் விடுறதுனால இல்லை, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. ஓகே சார், நன்றி. நன்றி நன்றி சார். இந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்பு பின்பு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது சொல்லுங்க சார். அந்த சிறுநீரக பாதிப்பு நோயாளிகளுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம யோசிச்சோம்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னாடி என்னென்னா அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த சர்ஜரிக்கு தயாராகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சரியான உணவு பழக்கங்கள் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டயாலிசிஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். அவங்க சொல்கிற மாதிரி வாரத்தில் 2 நாட்களோ 3 நாட்களோ டயாலிசிஸ் பண்ணணும். உப்பு கம்மியாக உணவில் எடுத்துக்கணும். 5 கிராமுக்கு மேலே எடுத்துக்கூடாது. தண்ணி மருத்துவரின் பரிசோதனைப்படி இருக்கணும். மாத்திரை மருந்துகள் கரெக்டாக சாப்பிட்டு சர்க்கரை பிபி இதெல்லாமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டாங்க தான் நம்ம அவங்க ஃபிட் ஆவாங்க. அதுக்கு இது இல்லாமல் சில நிறைய பரிசோதனைகள் பண்ணுவாங்க. கிட்னி மாற்று சிகிச்சைக்காக அவங்க உடம்பு ஃபிட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவங்க சிறுநீரகம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, நுரையீரல் எப்படி இருக்குது, அவங்க மனதளவில் தயாராக இருக்காங்களா, ரத்த குழாய்கள் எப்படி இருக்குது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக்கப் பண்ணி அவங்க சர்ஜரிக்கு ஃபிட்டாக ஆகுறாங்கன்னா தான் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் அடுத்த ப்ரொசீஜர் போகும். இதுதான் பிஃபோர் டிரான்ஸ்பிளான்டேஷன். சர்ஜரிக்கு பின்னாடி நம்ம அதை விட முக்கியமானது. ஏன்னா ஜென்ரலாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்கு வேறு ஏதாவது ஒரு பொருள், நம்ம உடம்பை சாராத ஒரு பொருள் வந்தாலே அது ரிஜெக்ட் பண்ணும். அதான் இம்யூன் சிஸ்டமுடைய நார்மல் ஃபங்க்ஷன். இதுமாரி சுச்சுவேஷனில் நம்ம இன்னொருத்தவங்களுடைய கிட்னி எடுத்து அவங்களுக்கு பொருத்தி வைக்கிறோம். அப்போ நார்மலாக உடைய டெண்டன்சியை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறது, இது நம்மளது கிடையாதுன்னு தள்ளிவிட பார்க்கும். இதுதான் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது வந்து நம்ம அது எதுவும் பண்ணாமல் நம்ம அந்த கிட்னி வச்சோம்னா உடனே அது ரிஜெக்ட் பண்ணிடும், இது நம்முடைய பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த இம்யூன் சிஸ்டத்தை குறைக்கணும். அதுக்கு சில ட்ரக்ஸ், இம்யூனோசப்ரசன் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை, சில சைக்ளோஸ்போரின், டைக்ரோலிமஸ்னு பலவிதமான மாத்திரைகள் இருக்குது. இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை குறைக்கணும். தற்காலிகமாக குறைச்சாதான் அந்த வாங்கிக்கிற கிட்னி வந்து நம்ம உடம்பை அக்செப்ட் பண்ணிக்கும். இது இம்யூனோசப்ரசன்ஸ். இது இருக்கும்போது இது கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த மருந்து மாத்திரைகளை வந்து சரியான நேரங்களில் சரியான டோஸில் டாக்டர்ஸ் கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம சரியாக பண்ணலை, டிரான்ஸ்பிளான்டேஷன் பிறகுனா குயிக்காகவே அந்த கிட்னி வந்து வேலை செய்யாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடைய தீவிரத்தன்மை நாளடைவில் குறைப்பாங்க, மருந்துடைய டோஸை குறைப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இது மருத்துவருடைய ஃபாலோஅப்பில் ரெகுலராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான லெவல். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது முதல் பகுதி. ரெண்டாவது என்னென்னா, நம்முடைய எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கிட்னி அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இதோடைய பிரச்சனை என்ன ஆகும்னா, ஜென்ரலாகவே ஓவராலாக அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெரியாகிறதுக்கு, மற்றவங்கள்ட்டேருந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸோ அப்போது அவங்க இன்ஃபெக்ஷன் வராமல் என்னென்ன இருக்கணுமோ அது மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால், ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்க இடத்துல ரொம்ப போகக்கூடாது. ஒரு கால் தவறி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா மாஸ்க் இருக்கணும். இந்த ஒரு ஏற்பாடு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். வீட்டில் தன்னை சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப சின்ன வேறு அடிக்கடி கை கழுவிட்டு சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றி உள்ள இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள், உறவினர்கள், நம்மளை நம்ம யார்கிட்டலாம் டெய்லியும் பேசுகிறோம் பழகிறோமோ அவங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்கள்ட்டேருந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், ஒரு இருமலோ தும்மலோ, அது சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே இம்யூன் சிஸ்டம் குறைச்சி வச்சுருக்கோன்றப்ப அவங்களுக்கு சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் கூட அவங்களுக்கு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதான எல்லா ஏற்பாடுகளையும்
அவங்க பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அவங்க ரெகுலராக ப்ளட் ஷுகர் பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், இந்த உடம்பு வெயிட் அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக செயலிழப்பு, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக பராமரிப்பு குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வாழைப்பட்டமலை கலா பேசுறேன் மேம். ஓகே, உங்க டவுட் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் சார். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க கணவருக்கு சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுட்டு அவங்களுடைய சிறுநீரகத்தை கொடுத்தாங்க சார். அவங்க சரிங்க. இப்போ வந்து இப்போ அவங்களும் 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா அவங்க வந்து ஃபியூச்சர்ல சிறுநீரகம் கொடுத்ததெல்லாம் அவங்க ஃபியூச்சர்ல வேற என்ன பிரச்சனை வருங்களா எங்க ஃப்ரெண்டுக்கு? அப்புறம் அவங்கள எப்படி அவங்க பராமரிக்கணும், இந்த ஒரு கொஸ்டின். இன்னொன்னு வந்து எங்க மாமா ஒருத்தவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வச்சிருந்தான். அவங்க வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதனால அவங்க வீட்டுல எங்கன்னா போனா கூட அவசரமா போறாங்களாம். அதனால கொஞ்சம் பிரச்சனையாகுது போல. இதனால என்னன்னு கேக்குறாங்க. இது 2த்துக்கு எனக்கு ஆன்சர் பண்ணி. சரிங்க. முதல் கேள்வி, நீங்கள் அவங்க கிட்னி கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்னி எப்படி பாதுகாத்துன்னு கேட்குறீங்க. நமக்கு நார்மலாக இப்போ எல்லாருக்குமே 2 கிட்னி சிறுநீரகங்கள் இருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு ஒரு கிட்னி பிறவிலேயே சரியாக வேலை செய்யாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ஒரு கிட்னி இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அது பண்ணிக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் அவங்க நம்ம கிட்னியை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி அவங்க கொடுக்குறப்பவே அவங்களுக்கு எல்லா செக்கப் பண்ணுவோம். இப்போ கிட்னி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க டோனாருடைய எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணி இவங்களுக்கு கிட்னி எப்படி இருக்குது, அந்த ஒரு கிட்னி இவங்களுக்கு கொடுக்குறதுனால பின்னாடி இவங்களுக்கு பிரச்சனை வருமா, வாய்ப்பு இருக்கா, அவங்க ஃபிட்டாக இருப்பாங்களா, திரும்ப பிரச்சனை ஆகுமான்னு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணி இவங்க கொடுக்குறதுனால ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வராது அப்படின்னு முடிவான பிறகு தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்னி கொடுத்ததால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க அந்த ஒரு கிட்னியோடைய அவங்களுக்கு நார்மல் லைஃபை அவங்க வாழலாம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு பின்னாடி சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு ஏதாவது வருதா அப்படின்னு நம்ம ஆனுவல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. மற்றவங்களோட கவனமாக இருக்கணும். ரெகுலராக பிபி தான் வருதா, சர்க்கரை இருக்குதா, உணவு கட்டுப்பாடம் கரெக்டாக, தேவையில்லாத வலி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கிறது, தேவையில்லாத மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு ரெகுலர் செக்கப் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இன்னொரு கேள்வி, மஞ்சக்காமலை இருக்குங்க சார் எங்க மாமாவுக்கு. அவங்க வந்து அடிக்கடி 1 பாத்ரூம் போயினே இருக்காங்க. இதனால அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. மஞ்சக்காமலை வந்தாலும் அவங்க சிறுநீரகம் ஏன்னா பாதிக்கப்படுமா? இல்லை, மஞ்சக்காமலைக்கும் சிறுநீரகத்துக்கும் டைரெக்டாக சம்மந்தம்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு முதல்ல மஞ்சக்காமலை எதனால் வருது அப்படின்றத பார்க்கணும். எதனால் வருதுன்னு பார்த்து அதோடைய பாதிப்புனால கிட்னி பாதிச்சிருக்கா அப்படின்றத நம்ம செக்கப் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா மஞ்சக்காமலை உங்கள் லிவர் உங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னா சில நேரங்களில் லிவர்னால கூட கிட்னி பாதிப்பு வரலாம். அது மாதிரி கூட காரணங்கள் இருக்கனால நம்ம இந்த ஒரு இதை வச்சு சொல்ல முடியாது அவங்க எதனால் மஞ்சக்காமலை வந்திருக்குன்றதை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க வயசுக்கு எதனால் யூரின் அடிக்கடி போகுதுன்றதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான காரணங்களை சொல்ல முடியுங்க. அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க சார், அதனால வந்து டாக்டர் சொன்னாங்க சார் அதை கல்லீரல் பாதிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கால் கல்லீரல் அதனால் பாதிச்சிருந்துச்சுன்னா அது வந்து இன்டைரக்டாக சிறுநீரகத்தை பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, என்ன சார் செய்யலாம் இருக்கு? அது எந்த அளவுக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது நம்ம முதல்ல பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஸ்கேனில் வந்து சிறுநீரகம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, பிளட்டில் வந்து நம்ம சொன்ன யூரியா கிரியாட்டின் டெஸ்ட்லாம் பண்ணி அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதை பொறுத்து தான் நம்ம சரி பண்ண முடியும். ஒரு கால் ஆரம்ப ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு பயப்படுற மாதிரி இருக்காது. அது ஒரு கால் தீவிரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். தேங்க்யூ சார், நாங்கள் போய் பார்க்குறோம். ஓகே, நன்றி மேடம். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறுநீரக செயலிழப்பு, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக பராமரிப்பு குறித்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் சிறுநீரவியல் துறை முதுநிலை குடியுரிமை மருத்துவர் டாக்டர் மரு சே திருமுருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். டாக்டர் பேசுமா? என் பேர் நாராயணன், பாண்டிச்சேரியில சார். வணக்கம், சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு ஒன்றும் மேடம், நான் வந்து பிபி பேஷண்ட்டு. பட் பிபி கண்ட்ரோலில் இருக்கு, மருந்து சாப்பிட்றேன். கொலஸ்ட்ராலுக்கும் மருந்து சாப்பிட்றேன், கண்ட்ரோலில் இருக்குது. அது மாதிரி 3 வருஷமா எனக்கு சுகர் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சுகரும் கூட தான் கண்ட்ரோலில் இருக்குது டாக்டர். சரிங்க. 2 months பேக் எனக்கு வந்து யூரினரி ட்ராக்ல வந்து ஸ்டோன் இருந்ததுன்னு அதை 3 மில்லிமீட்டர் ஒன்று 4 மில்லிமீட்டர் ஒன்று எடுத்துட்டாங்க. ஸ்டென்ட் வச்சு எடுத்தாங்க. அப்புறம் ஸ்டென்ட்டையும் எடுத்துட்டாங்க டாக்டர். சரிங்க. இப்போ வந்து எனக்கு இன்கன்டினியன்ஸ் இருந்தது, யூரின் கொஞ்சம் இருக்கு, அப்பப்போ போற மாதிரி இருக்கு தண்ணி குடிச்சா. சம்டைம்ஸ் வந்து மஞ்சளா போகுது, அப்புறம் கொஞ்சம் க்ளவுடியா இருக்கு, எப்பயாவது க்ளவுடியா போகுது. இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா? மேலும் கிரியேட்டின் லெவல் வந்து எனக்கு 1.4 1.3 இருக்குது, அது வேரி ஆயிட்டே இருக்கு. யூரியாவும் 30-31 இருக்கு டாக்டர். இதை பத்தி கொஞ்சம் ஆலோசனை கொடுங்களேன் டாக்டர். இல்லை, உங்களுக்கு சர்க்கரை பார்டரில் இருக்குன்னு சொல்கிறீங்க, பிபி இருக்குது, சர்க்கரை பார்டரில் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஆமா ஆமா சார், ஆமா சார். அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி 80, 90 கிட்ட 90, 100 கிட்ட இருக்கு. சாப்பிட்ட உடனே 160, 180 இருக்கு. ஓகே ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கீங்க, சர்க்கரைக்கு முன் ஸ்டேஜில் இருக்கீங்க. இது உங்களுக்கு இந்த ஸ்டோன் சர்ஜரி வேறு பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு யூரின் மஞ்சளாக போகுது கொஞ்சம் சில நேரங்கள்லன்னா அது கான்சன்ட்ரேட் யூரினாக இருக்கலாம், சரியான தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா தண்ணி குடிச்சா மார்னிங்ல போகுது மருந்து சாப்பிட்டனால இல்லையா, அப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆயிருது. சம்டைம்ஸ் ஏதான ஒரு பொருள் சாப்பிட்டா கொஞ்சம் உப்பு இல்ல புரோட்டீன் சாப்பிட்டா கொஞ்சம் கிளவுடியா போற மாதிரி இருக்குல்ல. அதான் நீங்கள் இப்போ லேசாக கிரியாட்டின் ஏற்கனவே உங்களுக்கு 1.3 வந்துருச்சு, சர்க்கரை வேறு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குன்றப்ப நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்காதீங்க, உப்பு உணவில் அதிகமாக எடுத்துக்காதீங்க, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்காதீங்க, தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிச்சிங்க, அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்று கிட்னி பாதிப்பு அதிகமாக வராது, இன்னொன்று உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோன் வர ப்ராப்ளம் இருந்திருக்கு, திரும்பியும் ஸ்டோன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். உப்பு கம்மியாக சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிச்சிக்கணும், ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது. திருப்பி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்காது. வாய்ப்பு இருக்குங்க. ஒரு தடவை ஸ்டோன் வந்தாங்கன்னா உங்களுக்கு அதற்கான காரணிகள் உங்களுக்கு திரும்பியும் வரும்பொழுது, எக்ஸாம்பிள் உங்களுக்கு சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அதிகமான சால்ட் அதிகமாக உள்ள உணவு அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா திரும்பியும் ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் திரும்பி ஸ்டோன் வராமல் இருக்கும். உடனே வராது இல்லையா, கொஞ்சம் உடனே வராது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க் எப்பயுமே இருக்கும், அதை நம்ம கவனத்தில் இருக்கணும். ஓகே சார், நன்றி. நன்றி மேடம். சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் சார். நிகழ்ச்சி நிறைவாக நம்ம நேயர்களுக்கு சிறுநீர் பராமரிப்பு குறித்து என்னென்ன ஆலோசனைகள்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, பொதுவாக நம்ம சிறுநீரகம் நலமாக இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியதுக்கும் தண்ணி நிறையா குடிக்கணும். சுகாதாரமான உணவு பழக்கங்கள் ரொம்ப முக்கியம். அதிகமான சால்ட் அதிகமாக உள்ளது இல்லாமல் ஃப்ரெஷ் ஃபுட்டு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், பழங்கள் நிறையா எடுத்துக்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு பிளட்டில் யூரியா கிரியாட்டின், யூரின் ஆல்புமின் பண்ணி பார்த்துக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் யாருக்காவது சர்க்கரை, இரத்த கொதிப்பு அல்லது குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா நம்ம மிகவும் கவனமாக இருந்துட்டு வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம அந்த பிளட் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கணும். உடல் எடையை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இதெல்லாமல் பண்ணோம்னா நமக்கு சிறுநீரக பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக நம்ம இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நேயர்கள் கேட்ட கேள்விகளாகட்டும், நேயர்கள் சார்பாக நான் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப அழகாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.